உன் அப்பா இன்று உன்னை காண வந்துள்ளேன். நான் கூறுவதை சற்று கேட்டுவிட்டு செல். உன் வாழ்வில் எது நடந்தாலும் அது உன் நன்மைக்கே நடக்கிறது என்று முழுமையாக நம்பு. என் குழந்தையே, நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நீ நினைத்தவாறே நடக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அப்பா உன்னுடனே துணையாக இருப்பேன். என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வை. அவரவர் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப நிச்சயம் பலன்கள் கிடைத்தே தீரும். நீ எந்த இடத்தில் அவமானப்படுகிறாயோ அதே இடத்தில் உன் வெற்றி ஆரம்பமாகிறது. உன்னை புறக்கணித்து சென்றவர்களுக்காக ஏன் புலம்புகிறாய்? அவர்களை அலட்சியம் செய் என் குழந்தையே. அவர்களை நாடி செல்லும் உன் மனதை கட்டுப்படுத்தி உன் வெற்றிக்கான பாதையில் செலுத்து. உன் கடமைகளை மகிழ்ச்சியுடன் செய்து வா. என் குழந்தையே, உனக்கு சொந்தமானது எதுவாக இருந்தாலும் அதை நான் உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கை இருளாக இருக்கிறது என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான். உன் மனம் அழகாக இருந்தால் நீ காணும் காட்சிகள் யாவும் அழகாக மாறும். ஆதலால் உன் எண்ணத்தை அழகாக வைத்து கொள்ள பழகு என் செல்வமே. உன் உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள். அது சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தே அமையும். நீ காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல. அப்படி சிரிக்க பழகி கொண்டால் எந்த ஒரு காயமும் அவ்வளவு பெரிதல்ல என் குழந்தையே. இதை நீ சற்று புரிந்து செயல்படு. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கவலைகள் மட்டும் எவ்வாறு நிரந்தரமாகும்? இந்த உலகில் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லாத ஒன்று. ஆதலால் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உன் வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பதில் என்ன பயன்? அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்களின் முன்னால் சிரித்த முகத்துடன் வாழ்வதே சிறப்பான வாழ்க்கை. உன்னை புரிந்து கொள்ளாத யாரிடமும் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. என் குழந்தையே, உனக்கு வெற்றியோ தோல்வியோ அனைத்திலும் உன் அப்பன் ஈசன் இருக்கிறான் என்பதை ஒருபோதும் மறவாதே. ஓம் சிவாய நமக.